அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. தமிழ்நாட்டில் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு தமிழ்நாட்டை அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் வரப்போறான்னு திமுக தரப்புல பரப்பப்படுகிறது. அதிமுக தரப்புல எடப்பாடி பழனிசாமி அவர் தான் அடுத்த முதலமைச்சர்னு. அதே மாதிரி புதுசாக வந்த டிவிகே கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகுது. 180 சீட்டுக்கு மேலே தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பூகம்பமே கிளம்பி போய்கிறது. யார் தான் ஆட்சியை பிடிக்க போறார்? பல்வேறு தரப்புலேருந்து பல்வேறு யூகங்களுக்கு அடிப்படையிலும் பல்வேறு கருத்துக்களும் பல்வேறு விமர்சனங்களும் பேசுறாங்க. ஆனால் எல்லாமே ஒவ்வொரு டேட்டா பேஸுக்கு ஒவ்வொரு விதமாக வேற வேற மாதிரி இருக்கு. ஒருத்தவங்க இந்த இருக்க சட்டமன்ற தேர்தலே இந்த முறை தான் அதிகமான வாக்குப்பதிவு, அந்த வாக்கு பூரா விஜய்க்கு தான் வந்திருக்கு, அதனால விஜய் தான் ஜெயிப்பார்னு சொல்லி ஒரு பக்கம் பிரச்சாரம், ஒரு பக்கம் மீடியாக்கள் செய்தி போய்கிருக்கு. அதே இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, எஸ்ஏஆர் பணி முடிஞ்சதுனால கிட்டத்தட்ட 65 லட்சம் 60 லட்சம் இரட்டை வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்க. அதனால இந்த முறை கூடுன மாதிரி வாக்கு தெரியும். பெரிய அளவுக்கு வாக்குகள் கூடல, ஆனால் கூடி இருக்கு. பெரிய அளவுக்கு கூடல, அந்த புது வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வித்தியாசமா இருக்குது. நீங்க நினைச்ச மாதிரி பெரிய அளவுக்கு வாக்கு ஒன்றும் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலை இல்லைன்னு ஒரு தரப்புல பேசினாங்க. இன்னொரு தரப்புல இல்லை விஜய்காண்டி வெளிநாடுகள்ல இருந்து வெளி மாநில இருந்து இள வாக்காளர்களும் வந்து இந்த முறை வாக்களிச்சிருக்காங்க, அதனால வாக்கு கூடிக்குன்னு ஒரு தரப்புல. இப்படி பல்வேறு தரப்புல பல்வேறு செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டே இருந்தாலும் அங்கே உள்ள மக்கள் வாக்களித்த மனநிலை அந்த பூத் நடந்துச்சு அப்படின்னு அங்கே உள்ள சில சோர்சஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச சில மாவட்டங்களை, சில குடும்பங்களை, சில நமக்கு தெரிஞ்ச நட்பு வட்டாரங்களை விசாரணை பண்ண போது கூப்பிட்டு என்னப்பா இந்த வரை அவங்க பூரா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக ஒரு கட்சியில் இருந்திருப்பாங்க. அவங்க தாத்தா அவங்க இருந்திருப்பாங்க. அதே மாதிரி 2 தலைமுறை 3 தலைமுறை ஒரு கட்சிக்கு தொடர்ந்து அந்த கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க. யாருக்குமே மாற்றி ஓட்டு போட மாட்டாங்க. எப்பயுமே டிஎம்கே, ஏடிஎம்கே இப்படித்தான் தொடர்ச்சியாக இருப்பாங்க. இடையில வந்த இளம் வாக்காளர்கள் மட்டும் இந்த கடந்த 3 தேர்தலாக சீமானுக்கு வாக்களித்தாங்க. இன்னைக்கு அவர் ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு 8% வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சியாக இருக்காரு. இப்படி கடுமையாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் புதிதாக களமிறங்கின விஜய் பெரிய அளவில் வாக்குகளை சிதறடித்தார் என்பதற்கு வேறு வழியில் கண்டிப்பாக வாக்குகளை பிச்சு எடுத்திருக்காங்க. அது யாரோட வாக்குன்னு கேட்டால் திமுக தரப்பில் இல்லை எங்களுக்கு வரக்கூடிய வாக்கு முழுசாக எங்கிட்ட அறுவடை ஆயிடுச்சு, ஒரு போட்டு வாக்கு இங்கே வாக்கு சிதற வாய்ப்பே இல்லை, இங்கே வாக்கு முழுசாக எங்களுக்கு வந்துச்சுன்னு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. அதிமுக தரப்பில் போய் கேட்டதுக்கு இல்லை எங்கே வர ஓட்டு எட்டலைக்கு வரக்கூடிய ஓட்டு முழுசாக வந்துருச்சு, அதனால இந்த ஓட்டுகள் பூரா எங்களுக்கு முழுசாக வந்துருச்சு, விஜய் பிரித்தா டிஎம்கே ஓட்டை தான் பிரிப்பார்னு அதிமுக தரப்பு. நாம் தமிழர் கட்சியில் இல்லைப்பா எங்களுக்கு வரக்கூடிய ஓட்டுலாம் பணம் காசு கட்ட வரக்கூடிய ஓட்டு கிடையாது, கொள்கை கோட்பாடு எங்கள் அண்ணன் சீமானோட பேச்சை கட்டு இளம் தலைமுறையில் அடுத்து வரக்கூடிய தமிழ்நாட்டு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய வாக்காளர்களை சீமானுக்கு அளிக்கிறாங்க. எங்கள் கூட்டம் பணத்துக்கோ ரசிகருக்கோ மற்றபடி ஆடம்பர பந்தாக்கு போய் சேர கூட்டம் இல்லை, அதனால் எங்கள் வாக்கு எங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி பல்வேறு தரப்பில் பல்வேறு கோணங்களை தொடர்ச்சியாக அவங்க வாக்கை பிடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. அப்போனா விஜய் யாரோட வாக்கை பிடிச்சா என்று கேட்டால் அது மிகப்பெரிய கேள்வி குறித்து இதுக்கு யாருக்கும் பதில் சொல்லலை. சரி, சட்டமன்றத்தில் விஜய் யாரோட வாக்கை பிடிச்சான்னு கேட்டால் எல்லா பேரும் இல்லை எங்கள் வாக்கெல்லாம் பிரிக்கலை, புதுசாக வந்த வாக்கத்தை விஜய் பிரிச்சிருக்காருன்னு எல்லா தரப்புலையும் சொல்கிறாங்க. ஆனால் களத்தில் இறங்கி அங்குள்ள சர்வே படி நம்ம சில மக்கள் நம்ம சொல்ல சோர்சஸ்ட்டை போய் விசாரிக்கிறப்ப அந்த 3 தலைமுறை 4 தலைமுறை போட்டாங்களே ஓட்டு, அது எல்லாமே இந்த முறை கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு போட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. 50 வயசு மதிக்கத்தக்கவங்ககிட்ட கேட்டாலும் அதே சொல்கிறாங்க. புது வாக்காளர், நடுநிலை வாக்காளர், வயதான முதியோர்கிட்ட போய் கேட்குறப்போ இந்த முறை நாங்கள் வாக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்த விஜய்க்கு தான் வாய்ப்பு அளிச்சிருக்கோம், இது வரைக்கும் திமுக அதிமுக 2 கட்சிக்கு மாற்றி ஓட்டு போட்டிருக்கோம், எங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் வரலை, எல்லா பேரும் இலவச திட்டங்கள் கொண்டு வராங்க, எங்கள் பணத்தை வச்சு எங்களுக்கு இலவச தமிழ் அறிவிக்கிறாங்க, மற்ற எதுவுமே செய்ய கிடையாது. ஆனால் புதுசாக வந்த விஜய் ஏதோ செய்வார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, விஜய் மேலே ஒரு மக்கள் ஈர்ப்பு இருக்குது, கண்டிப்பாக விஜய் வந்தால் எம்ஜிஆர் போல் சில மாற்றத்தை தமிழக அரசியலில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் இந்த முறை எல்லா பேரும் விசிலுக்கு வாக்களித்தோம்னு இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு தழுவிய யாருக்கு ஃபோன் பண்ணி மிக முக்கிய பாரம்பரிய கட்சி இருக்கக்கூடிய யாரை கேட்டாலும் எப்பா நாங்கள் கூட அந்த தடவை மாற்றி ஓட்டு போட்டிருக்கோம், மாற்றம் கண்டிப்பாக வேணும், மாற்றம் வந்தால் தான் தமிழ்நாட்டில் அடுத்த லெவலுக்கு போகும், ஊழல் லஞ்செல்லாம் ஒழியும், விஜய்க்கு கூட வாக்களித்து பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் தொடர்ந்து திமுக அதிமுக 2 கட்சிக்கு தான் போட்டிருக்கோம், ஒரு மாற்றம் வரல. ஊழல் இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோக்களை சொல்ல ஊழல், மழை வெட்டுறது, கனிமவள கொள்ளை இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துருக்கு. இதுக்கு மாற்றாக ஒரு முறை விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். சப்போஸ் கொடுத்து அவர் தமிழகத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஜெகன்மோகன் ரெட்டியோ இல்லை தெலுங்கானா இந்த மாதிரி சில மாநிலங்கள் போல புதுசாக வரக்கூடிய ஆம் ஆத்மியோ இந்த மாதிரி சில கட்சிகள் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்.
இந்த மாதிரி தமிழ்நாட்டில் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன மாதிரி இன்ஃபேக்டாக கொடுக்கும், என்ன செய்யும் என்பதுக்காக நாங்கள் எல்லா பேரும் வாக்கு இந்த முறையில் போய் விஷுவல் சின்னத்துக்கு போட்டாங்கன்னு மக்கள் தரப்பில் பல்தரப்பட்ட மக்கள் எல்லா இடத்துல இங்கே மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை எந்த மாவட்டத்தில் நமக்கு தெரிஞ்ச சில சோர்சஸ், ரிப்போர்ட்டர்ஸ், அவங்க ஃபேமிலி, அதே மாதிரி தமக்கு வேண்டப்பட்டவங்க எல்லா சர்க்கிளையும் கேட்டது சொல்லக்கூடிய பரவலான தகவல். ஆனால் உண்மையிலே பூத்தில் போய் இவங்க போட்டாங்களா இல்லை இது உண்மையிலே கலப்பிடப்படுதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இந்த பதில் யாருனால சொல்ல முடியல. ஏன்னா இது மிக மிக குழப்பமான விஷயமா இருக்குது. இந்த 2 பெரிய கட்சிகளும் உள்ளே இறக்கிய ஊட்டச்சத்துக்களும் வைட்டமின் பாவும் அள்ளி மனம் போல கொடுத்துருக்காங்க தொகுதி வாரியாக. இதை மீறி மக்கள் எப்படி இன்ஃபேக்ட் ஆகி இவ்வளோ தூரம் விஜய்க்கு வாக்களித்தாங்க. விஜய் வரக்கூடிய சட்டமன்றத்தில் 4ஆம் தேதிக்கு அப்புறம் பெரிய பெரிய மிகப்பெரிய மாற்றமாக இருக்க போகிறது அப்படின்னு மக்கள் தரப்பில் நடுநிலையானவங்களாக பேசுகிறாங்க. ஆனால் திமுக, அதிமுக சேர்ந்த நிர்வாகிகள்லாம் ஐயா அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஓட்டு ஃபுல்லாக எங்கள் ஓட்டு எங்களுக்குன்னு வரக்கூடிய தொடர்ச்சியான ஓட்டு, கட்சி ஓட்டு அதெல்லாம் மாறி வெளியே போக வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் விஜய் தரப்புலேருந்து, ஆதவ அர்ஜுனா தரப்புலேருந்து சில சமூக ஊடகங்கள் கிளப்பிடக்கூடிய விஷயமா இருக்குது. மற்றபடி இது கண்டிப்பாக ஓட்டு போக வாய்ப்பே இல்லை. விஜய்க்கு ஓட்டு போயிருக்காங்க, இல்லைன்னா சொல்ல மறுக்கலை. ஒரு குறிப்பிட்ட ஓட்டு இரட்டை இலக்கு 10, 15% வருமே தவிர பெரிய அளவுக்கு ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு வரல. நான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறோம், குறைஞ்சது ஒரு 40% மேலே வாக்கு பெற்றால் தான் 180 சீட்டு பிடிக்க முடியும். 180 சீட்டு புதுசாக வரக்கூடிய டிவிகேக்கு மக்கள் வாய்ப்பளிக்க அதிக வாய்ப்பு இல்லை. இது சமூக வளங்களில் சில தாவேக்கா ஊடக பிரிவுகளும் சில விஷயங்களை கிளப்பி விடுறாங்க அப்படின்னு அதிமுக, திமுக தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய இன்ஃபெக்டை கொடுக்க போகுது, எவ்வளோ பெரிய குழப்பத்தை கொடுக்க போகுது. ஏன்னா தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட 5-6 நாளுக்கு முன்னாடி போச்சு. இன்னமும் தமிழ்நாட்டை அடுத்த முதலமைச்சர் யார், விஜய் வரப்போறா, எடப்பாடியா, சீமானா அப்படின்னு பல்வேறு தட்ட குழப்பமான கேள்விகள் தொடர்ச்சியாக இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியில் பெரு அளவுக்கு விஜய் மேலே இன்ஃபேக்ட் விஜய் 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 தான் தொடர்ச்சியாக மீடியாக்களும் சரி எல்லாமே விஜய் தான் சொல்கிறாங்க. ஆனால் கருத்து கணிப்பு சொல்லி சில கும்பல்கள், சில தொலைக்காட்சிகள் சில இடத்துல வருது. அவங்க திமுக குறிப்பிட்ட சீட்டு பிடிப்பாங்க, அதிமுக பிடிப்பாங்க, விஜய் ஒத்த சீட்டு கூட பிடிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த ஒத்த சீட்டு கூட விஜய் வாய்ப்பில்லை. இரட்டை இலக்கில் ஓட்டு பெறுவாங்க, அது மட்டும் நடக்கும். ஒரு சீட்டு கூட எம்எல்ஏ ஆக முடியாது, சட்டசபைகள் நுழைய முடியாதுன்னு பொதுவான சில மீடியாக்கள் தரப்புல செய்தி வருது. அதே மாதிரி இந்த முறை காரைக்குடியில் தான் கொஞ்சம் டஃப் அண்ட் வெயிட்டாக இருக்கும். நாம் தமிழர் கட்சியில் அவங்களும் சட்டமன்றத்தோட உள்ள நுழைய பெருளவுக்கு வாய்ப்புகள் கிடையாது. மக்களை ஈர்க்கக்கூடிய நடிகர்களாக இருந்தாலும் ஓட்டுன்னு வந்தால் ஜனநாயகம் கடமை வந்தால் திமுக, அதிமுக தவிர 2 கட்சியில் தவிர வேறு யாருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. திமுக, அதிமுக தரப்புலேருந்து இதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக திரும்ப ஆட்சிக்கு வந்தால் திராவிட ஆட்சி 2.0 தான் தமிழ்நாட்டு அடுத்த ஆட்சியை பிடிக்கும்னு அவங்களும் இல்லை தொடர்ந்து 2 முறை திமுக ஆட்சியை பிடிச்சல, இந்த முறை கண்டிப்பாக எடப்பாடி தான் ஆட்சியை பிடிப்பார். தமிழ்நாட்டில் எடப்பாடி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி தன் தேர்தல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 234 தொகுதி 2 முறை காலை வச்சு பம்பரமாக வேலை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த முறை எடப்பாடி தான் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னாங்க. இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. இந்த முறை அதிமுக, திமுக 2 கட்சிகளுமே ஊழல் கரை படிஞ்ச கட்சிகள். இவங்க 2 திரும்ப ஆட்சியை கூட தமிழகத்தை நாசப்படுத்திடுவாங்க. அதனால் நாங்கள் புதுசாக அந்த விஜய்க்கு தான் வாக்களிச்சிடும் இளம் பட்டறைகள் சொன்னாங்க. 2026 சட்டமன்றத்தில் அடுத்து யார் கொண்டு வைப்பாங்க? மாற்றம் உண்மையிலே தமிழகத்தில் வரப்போதா இல்லை திரும்ப திமுக தொடரப்போதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரு குழப்பமான சூழலாக இருக்குது. வாக்காளர்களை நமக்கு தெரிஞ்ச சில சோர்சஸ்டே போய் கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய பதில் இரட்டைத்தனமாக இருக்குது. ஒன்று திமுகன்றாங்க, இல்லை இந்த தடவை போய் திரும்ப அவங்களே போய் கேட்டால் டிவிக்கு ஓட்டு போட்டுன்றாங்க. எல்லா பேருமே ஒரு குழப்பமான சூழல் இருக்குது. மே 4ஆம் தேதி தமிழகத்தில் யார் ஆட்சியை பிடிக்க அடுத்த அரியணை யார்? இந்த குழப்பமான இந்த பதில்களுக்கு, குழப்பமான சூழலுக்கு மக்கள் மத்தியில் என்ன விடை கிடைக்க போகுது? யார் தமிழ்நாட்டில் திரும்ப ஆட்சி அரியணையில் ஏறப்போகிறார்? எவ்வளோ பெரிய மாற்றம் வரப்போகிறது என்பதை மே 4ஆம் தேதி தான் தெரிய போகிறது. பெரிய இந்த குழப்பமான சூழலுக்கு இன்னும் ஒரு 5 நாள் மட்டும் பொருந்த நல்ல பதில் கிடைக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.